டே 18 ஆஃப் 365 டேஸ். நம்ம நேற்று நைட்டே வந்து ஊருக்கு வந்துட்டோம். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு எப்பவும் போல் நம்மளோட ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. 10 நாள் வந்து வீட்டில் இல்லாதனால வீடெல்லாம் ஒரே குப்பையாக இருந்துச்சு. வாசலை மட்டும் கூட்டி விட்டுட்டு முதல் வேலையாக சப்போட்டா, இந்த எலுமிச்சை, மாம்பழம் இதெல்லாமே நாற்று வாங்கி வச்சுருக்கோங்க. இதெல்லாமே அப்படியே வாடி சாஞ்சு போகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதுக்கெல்லாம் போய் ஒவ்வொன்றுக்கும் 3 குடம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் வீடு க்ளீன் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். மார்கழி மாதம் பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றுறவங்க மார்கழி முடிஞ்சதும் தை ஒன்றப்போ பிள்ளையாருக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும்னு சொல்லுவாங்க. நான் அப்போ ஊரில் இருந்ததுனால பொங்கல் வைக்க முடியலங்க. ஊர்லேயே பொங்கல் வச்சுருந்தோம். நான் திருப்பி ரிட்டன் நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வீடெல்லாம் மாப் போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி தான் பொங்கல் வைக்கிறேன். நம்ம எப்போ பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. நம்ம நல்லா திருப்தியாக வச்சாவே போதும். அதுவே நம்மளுக்கு ஒரு முழு சந்தோஷம். சாயங்காலம் நேரம் ஒரு 5 மணிக்கு தாங்க நாங்கள் பொங்கல் வைக்க ஆரம்பித்தோம். சக்கரை பொங்கல் தாங்க வச்சுருந்தேன். பொங்கல் வந்து அப்படியே பால் போல் சூப்பராக பொங்கிருந்துச்சு. அதுவே ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவாக இருந்துச்சுங்க. பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு பக்கம் பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றி தீபமெல்லாம் போட்டு அலங்கரித்து தேங்காய் பழமெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சுங்க. பொங்கல் ரெடியானதும் படையல் போட்டு சாமிக்கு எடுத்து வச்சாச்சுங்க. அந்த படையல்லாம் ஒன்று எடுத்து நிலாக்குட்டிக்கு ஃபஸ்ட்டு கையில் கொடுத்துட்டோம். எந்த ஒரு நல்ல விசேஷத்துலேயும் பச்சரிசி கூட சர்க்கரை கலக்கி வைப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறையா எறும்புகளுக்கு வந்து அது உணவாகுது அப்படின்னு சொல்லி தான்.